என்னோட பேர் பிரவீன். நம்ம கம்பெனி நேம் பார்த்தீங்கன்னா டிஎல்ஐன்னு சொல்லுவோம். டிஎல்ஐ பார்த்தீங்கன்னா தேவி லட்சுமி இண்டஸ்ட்ரி தான் ஷார்ட் ஃபார்மாக நம்ம டிஎல்ஐன்னு சொல்லுவோம். ஓகே, நம்ம கம்பெனி ஃபஸ்ட் எங்கள் லொக்கேட் இருக்குது பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் சின்னவடமட்டி அஞ்சு நகர் ஏரிக்கரையில் லொக்கேட் இருக்குது. நம்மளோட இன்னொரு ஆஃபீஸ் இருக்குது. அதுவும் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் சங்கனூர் ரோடு பழைய 10 ஆஃபீஸ் சொல்லுவாங்க. அங்கே நம்ம ஆஃபீஸ் வந்து லொக்கேட் இருக்குது. யாருமே கொடுக்க முடியாத ப்ரைஸில் அதுவும் ப்ராடக்ட்டை பார்த்தீங்கன்னா பெஸ்ட் குவாலிட்டி நம்ம கொடுத்துட்ருக்கோம். என்னென்னு கேட்குறீங்க, ஒன்றும் கிடைக்காது. நம்ம வாஷிங் மிஷின், கிரைண்டர், மிக்ஸி தான் நம்ம வந்து மேனுஃபேக்சர் பண்ணி சொந்தமாக தயாரித்து உங்களுக்கு வந்து கொடுத்துட்ருக்கோம். நம்ம தேவி லட்சுமி வந்து ஷாக்கிங் ப்ரைஸ் வச்சுருக்கோம். எவ்வளோ தானே கேட்குறீங்க, ஸ்டார்டிங்கே வந்து பார்த்தீங்கன்னா வாஷிங் மிஷின் வெறும் 2950 ப்ளஸ் ஜிஎஸ்டியோட கொடுத்துட்ருக்கோம். ஏபிஎஸ் ஃபைபராலாம் செஞ்சு பெஸ்ட் குவாலிட்டிலாம் போட்டிருக்கோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இது கிளாஸ்ன்னு நினைக்க வேண்டாம். இது வந்து நான் சொன்ன மாதிரி ஏபிஎஸ் ஃபைபர் தூக்கி போட்டால் கூட மேலேருந்து இப்படி வீசுற பாருங்க, உங்களுக்கு எதுவுமே ஆக போகிறதில்ல. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதுவும் போடுற உங்களுக்கு எந்த பாஸும் நீங்கள் பண்ணிடாதீங்க. அப்படியே நான் உங்களுக்கு காட்டுறேன். உங்களுக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா கிராக் அவுட் டென்ட்டோ எதுவுமே கிடையாது. செமி ஆட்டோமேட்டிக்கில் பார்த்தீங்கன்னா யாருமே கொடுக்காத ஆப்ஷன் நம்ம வந்து கொடுத்துருக்கோம். என்னென்ன கேட்க சாஃப்ட் டோர் க்ளோசிங்லாம் கொடுப்போம். நீங்கள் 20,000 போனால் தான் உங்களுக்கு அந்த சாஃப்ட் டோர் க்ளோசிங் சிஸ்டம் ஆப்ஷனே கொடுப்பாங்க. ஆனால் நம்ம இந்த செக்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னாலே இந்த இது ஆப்ஷன்லேயே கொடுத்துருக்கோம். என்னென்ன கேட்குறீங்க, இந்த டோர் வந்து பார்த்தீங்கன்னா மேலே வந்து கிளாஸாக இருக்கும். நீங்கள் இது கீழே போட்டு டமால் சாத்து தான் நினைப்பீங்க. ஆனால் இப்போ நான் கை எடுக்கிறேன் பார்த்தீங்கன்னா மெதுவாக உங்களுக்கு கையை நான் எடுத்துகிட்டு ஆட்டோமேட்டிக்காக அதுவாக சாஃப்டாகி உங்களுக்கு க்ளோஸ் ஆயிடும். சைடில் இந்த நாபு இருக்குது பார்த்தீங்களா, இந்த நாபை இப்படி லைட்டாக நீங்கள் வெளியே இழுக்கலாம். நல்லா பார்த்துக்கோங்க. சாய்க்கும் போது மட்டும் மெயினாக இந்த நாபை வந்து நீங்கள் வெளியே இழுத்துட்டு நீங்கள் வந்து ஃபுல்லாக இப்படி வந்து சாய்ச்சிக்கலாம். மாவு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அழகாக ஸ்லைடாகி வந்துடும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாயர் வ்ளாக்ஸ். நம்ம இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தேவி லட்சுமி இண்டஸ்ட்ரி தான் வந்திருக்கோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இவங்களே ஓன் மேனுஃபேக்சர் பண்ணியிருக்காங்க. மிக்சிலேருந்து கிரைண்டர்லேருந்து வாஷிங் மிஷின்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. வணக்கம் ப்ரோ. வணக்கம்ண்ணா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. நீங்கள் தான் இருக்கீங்களா? சூப்பராக இருக்கும் ப்ரோ. உங்களை பற்றி சொல்லுங்கள் ப்ரோ. ஓகே, என்னோட பேர் பிரவீன். நம்ம கம்பெனி நேம் பார்த்தீங்கன்னா டிஎல்ஐன்னு சொல்லுவோம். டிஎல்ஐ பார்த்தீங்கன்னா தேவி லட்சுமி இண்டஸ்ட்ரி தான் ஷார்ட் ஃபார்மாக நம்ம டிஎல்ஐன்னு சொல்கிறோம். ஓகே, நம்ம கம்பெனி ஃபஸ்ட் எங்கள் லொக்கேட் இருக்குது பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் சின்னவடமட்டி அஞ்சு நகர் ஏரிக்கரையில் லொக்கேட் இருக்குது. நம்மளோட இன்னொரு ஆஃபீஸ் இருக்குது. அதுவும் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் சங்கனூர் ரோடு பழைய 10 ஆஃபீஸ் சொல்லுவாங்க. அங்கே நம்ம ஆஃபீஸ் வந்து லொக்கேட் இருக்குது. நம்ம கம்பெனி என்னென்ன தயாரிக்கிறோம் பார்த்தீங்கன்னா யாருமே கொடுக்க முடியாத ப்ரைஸில் அதுவும் ப்ராடக்ட்டை பார்த்தீங்கன்னா பெஸ்ட் குவாலிட்டி நம்ம கொடுத்துட்ருக்கோம். என்னென்னு கேட்குறீங்க, ஒன்றும் கிடைக்காது. நம்ம வாஷிங் மிஷின், கிரைண்டர், மிக்ஸி தான் நம்ம வந்து மேனுஃபேக்சர் பண்ணி சொந்தமாக தயாரித்து உங்களுக்கு வந்து கொடுத்துட்ருக்கோம். ஓகே, நீங்கள் வாரண்டியில் சர்வீஸ் நீங்களே பண்ணி கொடுக்குறீங்க? நம்ம சர்வீஸ் 1 இயர் வாரண்டி கொடுத்துறோம். வாரண்டி முடிஞ்சாலும் கவலைப்படாதீங்க. 10 வருஷம் சரி, 20 வருஷம் ஆனாலும் சரி, நீங்கள் எப்போ சர்வீஸுக்கு வந்தாலும் நம்ம சர்வீஸ் சப்போர்ட் நல்லா பெஸ்ட்டாகவே பண்ணி கொடுப்போம். ஓகே, கஸ்டமருக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டான சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ப்ரோ வந்து பார்த்தீங்கன்னா ஒன் பை ஒன்னாக என்னென்ன ப்ராடக்ட்லாம் வந்து வீடியோ டீட்டில் சொல்லுவாங்க. வாங்க டேட்டா போய் பார்த்துலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா சிக்னேச்சர் ப்ராடக்ட் நம்மளோட வாஷிங் மிஷின். இதுதான் நம்மளோட தேவி லட்சுமி கண்டுபிடிச்ச காம்பாக்டான வாஷிங் மிஷின். நம்மகிட்ட என்னென்ன இருக்குது பார்த்தீங்கன்னா 6 கிலோலேருந்து 8 கிலோ, 9 கிலோ, 11 கிலோ மட்டும் நம்மளாம் சொந்தமாக வந்து தயாரித்து கொடுத்துருக்கோம். இது எப்படி யூஸ் பண்ணணும், இது எப்படி யூஸ் பண்ணக்கூடாது, இதுக்கு எவ்வளோ வாரண்டி தரீங்க, இதுக்கு என்னென்ன ப்ரைஸ் வச்சிருக்கீங்கன்னு உங்களுக்கு இப்போ நான் டீட்டெயிலாக சொல்லிடுறேன். ஃபஸ்ட் நம்ம வந்து 6 kg பார்த்தலாம். 6 kg வந்து உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். 6 kg யார் யாருக்கு யூஸ் ஆகும் பார்த்தீங்கன்னா பேச்சுலர்ஸுக்கு, தனியாக இருக்கிற சிங்கிள் பர்சன், டபுள் பர்சனாக இருக்கிறவங்களுக்கு நீங்கள் 6 kg சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஃபேமிலியாக இருக்கீங்கன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் 8லேருந்து 9லேருந்து 11 கிலோ மட்டும் நீங்கள் 3 ஆப்ஷன் இருக்குது. அதை வந்து நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். இதிலே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கேஜஸ்க்கும் ஒவ்வொரு கலர் வேரியன்ட் இருக்குது. இப்போ நான் உங்களுக்கு என்னென்ன இருக்குதுன்னு காமிச்சிடுறேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேலே உங்களுக்கு மூடி கொடுத்துருவாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெயினான விஷயமே நான் சொன்ன பார்த்தீங்கன்னா வாரண்டி கார்டு தான். 1 இயர் நாங்கள் வாரண்டி கம்பல்சரியாக கொடுத்துருக்கோம். வாரண்டி முடிஞ்சிச்சுன்னு கவலையப்படாதீங்க. நான் சொன்ன மாதிரி ஸ்டார்டிங்கில் எத்தனை வருஷம் நீங்கள் கழிச்சு வந்தாலும் நான் உங்களுக்கு சர்வீஸ் சப்போர்ட் வந்து பெஸ்ட்டாகவே பண்ணி கொடுப்போம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பைப்பு கொடுத்துருப்போம். இது எதுக்கு பார்த்தீங்கன்னா இன்லெட்னு சொல்லுவோம். இன்லெட் எதுக்காக பார்த்தீங்கன்னா நம்ம டேப் மூலியமா ஓஸ் வச்சு டேரெக்டாக தண்ணி உள்ள இருக்க நம்ம இன்லெட் கொடுத்துருப்போம். இங்கே வந்து ஹோல்ஸ் இருக்கும். அது வந்து நீங்கள் வந்து உள்ளே கனெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இல்லைப்பா எங்கள் கட்ட பைப் வசதி இல்லை, நாங்கள் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டால் அதுக்கும் நீங்கள் கவலையே பட வேண்டாம். இல்லை குடத்துலேயோ பக்கெட்லேயோ தாராளமாக தண்ணி இருந்து கூட நீங்கள் தாராளமாக இதில் கூட பிடிச்சி ஊற்றிக்கலாம். உங்களுக்கு தண்ணி செலவாயிரும் அப்படிலாம் நினைக்க வேண்டாம். வெறும் 2.5 குடம் 3 குடம் தான் உங்களுக்கு தண்ணியை பிடிக்கும். ரொம்ப கருப்பானா மட்டும் நீங்கள் தண்ணி சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். கரண்ட்டில் எவ்வளோப்பா இழுக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்கள் 5 மணி நேரம் ஓட்டினா தான் உங்களுக்கு 1 யூனிட் கரண்ட்டே உங்களுக்கு வரும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபேன் டியூப்லைட் இருக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஒரு கரண்ட் ஆப்ஷன் மட்டும் தான் உங்களுக்கு வந்து எடுக்கும். நீங்கள் தண்ணிக்கோ கரண்ட்டுக்கோ கவலையே படண்டா. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ் இடம் பெருசாக பிடிக்கணும். நீங்கள் பார்த்தா வீடியோவே தெரியும், என் பாதி அளவுக்கு தான் இருக்குது. இந்த அளவுக்கு நீங்கள் ஸ்பேஸ் இருந்தாலே போதும், நீங்கள் தாராளமாக வச்சுக்கலாம். இல்லை காரில் கூட நீங்கள் போட்டு ஊருக்கு கூட போய் துவச்சிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெயிட்டாக இருக்குன்னு நினச்சா வெயிட்டே இல்லை. நம்ம 2 பேர் தூக்குறோம், 3 பேர் தூக்கலாம். ஒரு கை போதும். இப்படி நீங்கள் ஈஸியாக கேரி பண்ணிக்கலாம். ஜஸ்ட் தூக்கி பார்க்கலாமா? தூக்கி பாருங்கள் தாராளமாக. இந்த பாருங்க, நான் ஒரே கையில் தூக்குறேன் பாருங்க, அந்த வெயிட் இல்லை. அதுக்கப்புறம் உள்ள ஸ்பேஸ் பார்த்தாலும் நல்லா உங்களுக்கு பெருசாகவே கொடுத்துருக்கோம், நல்லா ஆழமாக கொடுத்துருக்கோம். நீங்கள் வந்து ஒரு 3 செட்டு துணி போட்டு இதில் வந்து நீங்கள் துவைச்சிக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கம்மியாக இருக்குப்பா, துணி வந்து அதிகமாக போட முடியாதான்னு கேட்கலாம். பார்க்காத சிறுசாக இருக்கும். இது பண்ணுற வேலையில் ரொம்ப பெருசாகவே இருக்கும். இதோட மோட்டர் கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 4 HP 1/3 மோட்டருக்கு மேலே நம்ம வந்து பண்ணிக்கிட்டு இருக்கோம். இது வந்து பார்த்தீங்கன்னா டக்குன்னு இங்கே 10 நிமிஷத்துக்குள்ளே உங்களுக்கு 6 துணி துவைச்சி கொடுத்துரும். அதாவது 3 செட்டு சொல்லலாம் 6 துணி இருக்கும். அடுத்த 10 நிமிஷம் பார்த்தீங்கன்னா இன்னொரு 6 துணி இருக்கும். மொத்தமாக உங்களுக்கு 20 நிமிஷத்துல 20 துணி குயிக்காக உங்களுக்கு ஃபாஸ்ட்டாக இருக்கும் போட்டு
துவைச்சு கொடுக்கும். ஓகே, மேக்ஸிமம் 20 துணி இதில் பண்ணிக்கலாம். நான் சொல்றது வந்து பார்த்தீங்கன்னா 3 செட்டு, ஒரு செட்டில் வந்து 3 செட்டு நீங்கள் போட்டுக்கலாம். ஓகே, ஃபேமிலிக்காக இருந்தீங்கன்னா உங்களுக்கு 8 துணி 10 துணி 11 துணி மட்டும் கேஜஸ் வச்சிருக்கோம். அது நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவுட்லெட்டு தண்ணி எப்படி வெளியே போட்டு நினச்சிங்கன்னா சைடில் பைப் கொடுத்துருப்பாங்க பார்த்தீங்களா, இந்த பைப்பு இந்த கொக்கியிலேருந்து எடுத்து விட்டிங்கனாலே போதும், தண்ணி உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காகவே தண்ணி வெளியே போயிடும். தண்ணி உங்களுக்கு ஸ்டாப் ஆகணும்னு நினச்சிங்கன்னா மறுக்கா இதை எடுத்து கொக்கியில் மாட்டியிருந்தால் போதும், உங்களுக்கு தண்ணி வெளியவே போகாது, உள்ளே வந்து அப்படியே நின்றுக்கும். உங்களுக்கு தண்ணி வெளியே போகணும் அப்படின்னு நினச்சா மட்டும் எடுத்து கீழே போட்டுருங்க. தண்ணி ஸ்டாப் பண்ணு நினச்சிங்கன்னா மறுக்கா எடுத்து மேலே பண்ணி தண்ணி வந்து உங்களுக்கு அப்படியே ஸ்டாப் ஆயிடும். ஓகே, இது வந்து 6 கிலோ. அடுத்து பார்த்தீங்கன்னா இது 8 கிலோ. சேம் என்ன பார்க்க ஒரே மாதிரி தான் இருக்குன்னு கேட்டிங்கன்னா என்ன இதில் வந்து ஒரு டிஃப்ரென்ஸ் மாறும். என்னன்னு கேட்டிங்கன்னா மோட்டரோட கெப்பாசிட்டியும் பில்டு குவாலிட்டி இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து உங்களுக்கு வந்து இம்ப்ரூவ் பண்ணி கொடுத்துருப்போம். இது வந்து 3 லேயர் போட்டிருந்தோம்னா திக்னஸ், இது வந்து 4 லேயர் போட்டிருப்போம். அதனால பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பில்டு வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவும் இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மோட்டரோட பவரும் உங்களுக்கு வந்து அதிகமாகவும் நம்ம வந்து கொடுத்துருக்கோம். எல்லா கேஜஸும் உங்களுக்கு அதே மாதிரி தான் போகும். சேம் 9 kg அதே மாதிரி தான். இது 9 kg. இதுலேயே பில்டு குவாலிட்டி அதிகப்படுத்தியிருக்கோம். அதே மாதிரி மோட்டரோட கெப்பாசிட்டி ஆட் பண்ணியிருக்கோம். அடுத்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா வந்து பஸ்ஸர் கொடுத்துருக்கோம். பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு வந்து டைமர் கீழே ஒரு பஸ் இருக்கும். இந்த பஸ்ஸில் எதுக்காக பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கிச்சன்லேயோ ஹாலுக்கோ போயிட்டு இப்போ மிஷினை வெளியே ஆன் பண்ணி விட்டு நீங்கள் கிச்சன்லேயே ஹாலில் ஏதோ ஒர்க்கில் இருந்தீங்கன்னா மிஷின் என்ன தெரியாது. இது வந்து பார்த்தீங்கன்னா நிற்கிறதுக்கு 1 செகண்ட் 2 செகண்ட் முன்னாடி சவுண்டு லைட்டும் வரும். வந்து நம்ம வந்து அலாட் பண்ணுறக்கா மிஷின் நிற்க போது நம்ம அடுத்த செட்டு துணி போகிறக்கா அலாட் பண்ணுறக்க இந்த சவுண்டு பஸ் டைமிங் செட் பண்ணுற மாதிரி இருக்குல்ல. டைமிங் வந்து நான் சொல்கிற மாதிரி அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ வந்து கீழே நல்லா பார்த்தீங்கன்னா இது எப்படி யூஸ் பண்ண பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 கோர் ஒயர் கொடுத்துருக்கோம். இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நார்மலாக மிக்ஸி கிரைண்டர் போடுறீங்க பார்த்தீங்களா, டிவிலாம் அந்த கரண்ட் பாக்ஸில் நீங்கள் போட்டுக்கலாம். செப்பரேட்டாக இந்த கரண்ட் பாக்ஸ் நீங்கள் எடுக்கணும் தேவையே கிடையாது. வீட்டில் என்ன லைன் இருக்கோ அதிலே நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இது போட்டதுக்கப்புறம் இதில் தான் எல்லாருமே மேஜராக தப்பு பண்ணுவாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏரோ மார்க் வந்து ரைட் சைட் போட்டிருக்கோம். இது எதுக்காக நாங்கள் கொடுத்துருக்கோம் பார்த்தீங்கன்னா துணி உங்களுக்கு எத்தனை நிமிஷம் துவைக்கிறக்காக மட்டும்தான் இது வந்து நீங்கள் செட் பண்ணணும். இப்போ நான் துணி தண்ணி சர்ஃப் எல்லாம் போட்டதுக்கப்புறம் இப்போ நான் 5 நிமிஷம் எனக்கு துவைச்சா போதுன்னா நான் 5 நிமிஷம் வச்சுருக்கேன். ஏரோ மார்க் ரைட் சைட் போட்டு பார்த்தீங்களா, ரைட் சைட் மட்டும் தான் நம்ம திருப்பணும். இப்போ நான் 5 நிமிஷம் துவைச்சா போதும் அப்படின்னு நினைக்கிறேன். இல்லை எனக்கு வேண்டாம் 10 நிமிஷம் துவைக்கணும், இல்லை 15 நிமிஷம் துவைக்கணும், 15 நிமிஷம் நான் செட் பண்ணிட்டேன். ஓகே, நம்ம செட் பண்ணுறது இதுக்கு மேலே என்ன பண்ணுவாங்கன்னா 0 இதுக்கு மேலே போகாது, இதுக்கு மேலே திரும்பாது. சில பேர் என்ன பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா ஆஃப் பண்ண போதும் எனக்கு மிஷின் ஆஃப் ஆகணும் போகணும்னு சொல்லிட்டு 0 திருப்பிடுவாங்க. அப்படி மட்டும் நீங்கள் எந்த தப்பு பண்ணக்கூடாது. நீங்கள் சுவிட்சை மட்டும் ஆஃப் பண்ணினாலே போதும், இதுவாக ரிவர்ஸ் வர மாதிரி தான் நாங்கள் வந்து செட் பண்ணி வச்சிருக்கோம். ஓகே ஓகே, நீங்கள் ஒரு டைம் ரைட்டில் மட்டும் இந்த ஏரோ மார்க் போகிற சைடு மட்டும் திருப்பிட்டீங்கன்னா அதுக்கு மேலே நீங்கள் தொடவே வேண்டாம். சுவிட்சை மட்டும் ஆஃப் பண்ணிடுங்க. இதுவாக ஆட்டோமேட்டிக்காக கரண்ட் இருந்தாலும் ரெட் லைட்னா ஆமாம் அதான் நான் சொன்ன பஸ்ஸர். ஓகே, கரண்ட் இருந்தாலும் சரி இல்லாட்டி சரி ஆட்டோமேட்டிக்கா அதுவா 0 வந்து டோட்டலா உங்களுக்கு மிஷின் தான் ஆஃப் ஆயிடும். அது ஆஃப் ஆயிடும். ஓகே, நம்ம ஸ்டார்டிங் வந்து பாத்தீங்கன்னா 6 கிலோ 8 கிலோ 9 கிலோ மட்டும் தான் சொந்தமா தயாரிச்சு நம்ம கொடுத்துட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் கஸ்டமர்லாம் வராங்க, வந்தோடனே இது என்ன வாஷிங் மிஷின் இத்தோன் இருக்கு, நல்லா துவைக்குமா, எங்களுக்கு டவுட்டாவே இருக்கு அப்படின்னு நினைச்சு நிறைய பேர் வந்துட்டு டவுட்டோட வாங்கிட்டு போறாங்க. அவங்க வந்து வாங்கிட்டு போனதுக்கு அப்புறம் ஒரு 3 நாள் 4 நாள் கழிச்சு உங்க ப்ராடக்ட் நல்லா இருக்குங்க, எங்களுக்கு இன்னும் அதிக கேஜஸ் கொடுங்க, எங்களுக்கு இன்னும் அதிக துணி போட்டால் இன்னும் வந்து நல்லா பெஸ்ட்டாகவே இருக்கும் அப்படின்னு அவங்க நிறைய பேர் கேட்டனால அவங்களுக்காகவே பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் எடிஷனாக நம்ம வந்து 11 கிலோ வந்து லான்ச் பண்ணோம். 11 கிலோ பார்த்தீங்கன்னா முழுக்க உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரவுண்டாக இருக்கும். இது மட்டும் உங்களுக்கு பாக்ஸ் டைப்ல நம்ம வந்து கொடுத்துருக்கோம். சேம் எல்லாமே உங்களுக்கு அவுட்லெட் அதே மாதிரி வந்துடும், டைமரு எல்லாமே அதே வந்துடும். பாடியோட கெப்பாசிட்டியும் மோட்டரோட கெப்பாசிட்டி எல்லாம் இம்ப்ரூவ் பண்ணி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உள்ள ஸ்பேஸ் வந்து நல்லா பெருசாகவே நம்ம ஸ்பேஸ் நல்லா இருக்கு. இது எவ்வளோ லிட்டர் தண்ணி போடுவாங்க? இது சேம் அதே மாதிரி தான். நீங்கள் 3 குடம் 3.5 குடம் அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து தண்ணி பிடிக்கும். அதே மாதிரி மோட்டரோட ஃபாஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதோட நல்லா ஸ்பீடாகவே நம்ம வச்சிருக்கோம். 0.45 சொல்லுவாங்க மோட்ரு. ஓகே, கேட்பாங்க பார்த்தீங்கன்னா எவ்வளோ கெப்பாசிட்டி 0.45 நம்ம வந்து வச்சிருக்கோம். அந்த அளவுக்கு உங்களுக்கு ஃபாஸ்ட்டாக குயிக்காக துவைச்சு முடிச்சிடும். சரிங்க, இப்போ நீங்கள் வாரண்டி சர்வீஸ் எல்லாமே சொன்னீங்க. ரேட்டை பற்றி சொல்லுங்களேன். ரேட்டை பற்றி நீங்கள் ஒரு நினச்சிருக்கலாம், எவ்வளோப்பா வெளியெல்லாம் மார்க்கெட்டில் ஒரு 10,000 மேலே கொடுத்துட்ருக்கேன், நீங்கள் ஒரு 7,000 அந்த மாதிரி கொடுப்பீங்களான்னு நினைக்கலாம். நம்ம தேவி லக்ஷ்மி வந்து ஷாக்கிங் மேலே ஷாக்கிங் ப்ரைஸ் வச்சுருக்கோம். எவ்வளோ தானே கேட்குறீங்க? ஸ்டார்டிங்கே வந்து பார்த்தீங்கன்னா வாஷிங் மிஷின் வெறும் 2,950 ப்ளஸ் ஜிஎஸ்டியோட கொடுத்துட்ருக்கோம். என்னங்க வெறும் 2,900? வெறும் 2,950 ப்ளஸ் ஜிஎஸ்டியோட கொடுத்தீங்கன்னா தாராளமாக நீங்கள் வாஷிங் மிஷின் எடுத்துக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 8 கிலோ 9 கிலோ வந்து சொல்ல போகிறது இல்லை ரேட்டு. ஃபைனலாகவே இந்த கேஜஸ் 11 கிலோ நான் சொல்லிடுறேன். அதுக்குள்ளே தான் உங்களுக்கு அந்த ப்ரைஸ் வரப்போகுது. உங்களுக்கு ஜிஎஸ்டியோடய சேர்த்து வெறும் 11 கிலோ 5,015 ரூபாய்க்கு நம்ம வந்து கொடுத்துட்ருக்கோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இவ்வளோ ரேட்டு கொடுக்குறீங்க, நல்லா துவைக்குமா, இதோட குவாலிட்டி நல்லா உழைக்குமா, 5 வருஷம் வேணும். நான் வந்து எங்கள் கம்பெனினால வந்துட்டுலாம் உழைக்கும் நல்லா இருக்கும் அப்படி நான் சொல்லவே மாட்டேன். நீங்கள் ஒரு டைம் வாங்கிட்டு போங்க, நல்லா இருந்தால் மட்டும்
உங்களுக்கு துணி அழுக்கு போனால் மட்டும் நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு சொன்னால் போதும். வீட்டில் ஏதாவது மிஷின் வச்சுன்னா 30,000 20,000 மிஷின் வச்சுன்னா அது கூட கம்பேரிசன் பண்ணி பாருங்கள். பெஸ்ட்டாக இருந்தால் மட்டும் எங்கள் கம்பெனி வந்து ரெஃபர் பண்ணுங்கள். இல்லைன்னா எங்கள் கம்பெனி யாருக்குமே சொல்ல வேண்டாம். ஏன் இவ்வளோ கான்ஃபிடன்ஸ் சொல்கிறேன்னா எல்லாருமே டவுட்டோட நான் சொன்ன மாதிரி டவுட்டாக வாங்கிட்டு போய் அவங்களுக்கு பெஸ்ட் ரிசல்ட் கொடுத்தனால தான் எங்களால் இவ்வளோ பெருசாக எங்களால் வளர முடிஞ்சு. அதே மாதிரி குவாலிட்டி பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க எல்லாமே பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் கிடையாதுங்க. ஏபிஎஸ் ஃபைபராலாம் செஞ்சு பெஸ்ட் குவாலிட்டிலாம் போட்டிருக்கோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இது கிளாஸ்ன்னு நினைக்க வேண்டாம். இது வந்து நான் சொன்ன மாதிரி ஏபிஎஸ் ஃபைபர் தூக்கி போட்டால் கூட மேலேருந்து இப்படி வீசுற பாருங்க, உங்களுக்கு எதுவுமே ஆக போகிறதில்ல. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதுவும் போடுறேன் உங்களுக்கு எந்த பாஸும் நீங்கள் பண்ணிடாதீங்க. அப்படியே நான் உங்களுக்கு காட்டுறேன். உங்களுக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா கிராக்கோ டென்ட்டோ எதுவுமே கிடையாது. பக்கத்தில் கூட ஜூம் பண்ணி காட்டுறேன். நீங்கள் எந்த பாஸ் எந்த பாருங்க பண்ணிட வேண்டாம். ப்ரோ மேலேருந்து போட்டார், எதுவுமே கிராக் ஆகல பாருங்க, அப்படியே இருக்கு பாருங்க, எதுவுமே டேமேஜ் ஆகல பாருங்க. அது காட்டுங்க. இந்த மாதிரி இதுவும் போட்டிருக்காரு, எந்த டேமேஜும் இல்லை. ஃபுல்லாக ஃபைபருங்களா? அது எல்லாமே ஏபிஎஸ் ஃபைபர். சரிப்பா 11 கிலோ 9 கிலோ பட்டா ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்கில் 6 கிலோ காமிச்சிரு அப்படின்னு நினச்சா நான் வந்து உங்களுக்கு அடிச்சு இல்லை கீழே கூட இதுவும் உங்களுக்கு போட்டு காட்டுறேன். எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிராக்கர் டென்ட் எதுவுமே ஆகுது. ஆனால் அந்த அளவுக்கு நாங்கள் பார்த்து கிரேடில் பெஸ்ட் குவாலிட்டி போட்டு கொடுத்துருக்கோம். ஓகேங்க. இப்போ இது ஃபுல்லாக இந்த வாஷிங் மிஷின்லாம் சொல்லிட்டீங்க. இப்போ அடுத்தது நாங்கள் சொல்ல போறீங்க. அடுத்த பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி ஆரம்பத்தில் நம்ம இதுலேருந்து தான் நம்ம ஆரம்பித்து கஸ்டமர் சப்போர்ட்னால தான் எங்களால் இவ்வளோ நல்லா வளர முடிஞ்சது. அவங்க என்னென்ன கேட்குறாங்களோ அதை செஞ்சு கொடுக்குறது நம்ம தேவிலட்சுமியோட கடமை. அது வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா கேஜஸ் கேட்டாங்க, அவங்களுக்காக கொடுத்தோம். அடுத்தது எல்லாருமே என்ன கேட்குறாங்க பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ட்ரையர் ஆப்ஷன் கொடுங்க, எங்களுக்கு இன்னும் பெஸ்ட்டாக இருக்கும். நம்ம ட்ரையர் ஆப்ஷனும் கண்டுபிடிச்சாச்சு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் நினச்சி பார்க்காத அளவுக்கு குவாலிட்டியிலும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பெஸ்ட் ப்ரைஸில் நம்ம வந்து பண்ணியிருக்கோம். ஸ்டார்டிங் என்னென்ன இருக்குன்னு உங்களுக்கு காட்டுறவாங்க. 7.5 கிலோலேருந்தே நம்ம ஸ்டார்டிங் வந்து பார்த்தீங்கன்னா 7.5 கிலோ, அடுத்தது பார்த்தீங்கன்னா 8.5 கிலோ, அப்புறம் பார்த்தீங்கன்னா 9.5 கிலோ. உங்களுக்கு ஸ்டார்டிங்கே 3 கிலோ நம்ம வந்து போட்டுட்ருக்கோம். இதிலே பார்த்தீங்கன்னா 2 மாடல் பண்ணிட்டு ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸ் வேரியண்ட்டு, ஓகே, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் வேரியண்ட்டு. ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு 7.5 கிலோ காமிச்சிடும். உங்களுக்கு இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளோட லோகோவோட பிரிண்ட் ஆகி என்னென்ன கேஜஸ்ன்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே வாஷிங் மிஷின் இங்கே வந்து மென்ஷன் ஆகிருக்கும். 7.5 கிலோ 7.5 கிலோ, 8.5 கிலோ 8.5 கிலோ எல்லாமே இங்கே வந்து மென்ஷன் ஆகிருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸ் வேரியண்ட்டு. மேலே பார்த்தா உங்களுக்கு கிளாஸ் டாப்பில் நம்ம போட்டிருக்கோம். இதுவே உங்களுக்கு பிளாஸ்டிக் வேரியண்ட் வேணும்னா உங்களுக்கு இந்த மாதிரி மாடல் வரும் பிளாஸ்டிக்கில். ஓகே, இந்த மாதிரி உங்களுக்கு மேலே வந்து பிளாஸ்டிக்கில் வந்துடும். இது வந்து இப்போ கிளாஸ் வேரியண்ட்டு. இது வந்து பார்த்தீங்கன்னா இன்லெட் பைப்பும் அவுட்லெட் பைப்பும் நாங்களே உங்களுக்கு கொடுத்துருவோம். நீங்கள் கடையில் வாங்கணும் அவசியம் கிடையாது. நாங்களே இதை மிஷினாக கொடுத்துருவோம். இது வந்து இன்லெட்டு தண்ணி உள்ளே வரக்கான பைப்பு. இது வந்து பார்த்தீங்கன்னா டைமர் நான் சொன்னேன் பார்த்தீங்களா, 3 நிமிஷம் 6 நிமிஷம் 9 நிமிஷம் துவைக்கிறக்கான நிமிஷம். ஒரு டைம் நீங்கள் ரைட்டில் திருப்பிட்டீங்கன்னா லெஃப்ட் சைடு நீங்கள் திருப்பவே கூடாது. இது மெக்கானிக்கல் டைம் தான், ஆட்டோமேட்டிக்காக அதுவாக 0 வந்துக்கும். ஓகே, இதில் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஆமாம், இப்போ நம்ம மட்டும் லெஃப்ட் மட்டும் பண்ணக்கூடாது. இப்போ 6 நிமிஷம் 9 நிமிஷம் 12 மட்டும் வச்சுட்டோன்னா மேக்ஸிமம் 15 நிமிஷம் மட்டும் கொடுத்துருக்கோம். நம்ம ரிவர்ஸ் மட்டும் இப்படி நம்ம வந்து திருப்பவே கூடாது. அதுவாக பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக 0 வந்து டோட்டலாக ஆஃப் ஆகிடும். இதுங்க இது வந்து பார்த்தீங்கன்னா நார்மலு, ஸ்ட்ராங்கு, ட்ரைனு 3 ஆப்ஷன் கொடுத்துருக்கோம். நார்மல் எதுக்காக பார்த்தீங்கன்னா நீங்கள் சட்டை பேண்ட்டு வேஸ்ட்டு வீட்டில் இருக்கிற துணி வந்து நார்மல் யூசேஜ் அது வந்து நம்ம வந்து போட்டுக்கலாம். ஆனால் நார்மலு. இதுவே நீங்கள் ஸ்ட்ராங் ஆப்ஷன் கொடுத்துட்டீங்கன்னா இப்போ நீங்கள் ஒரு பெட்ஷீட்டோ இல்லை ஜீன்ஸோ இருக்கும், அதெல்லாம் நீங்கள் தண்ணிக்குள்ளே போட்டால் ரொம்ப வந்து வெயிட் ஆயிரும். அப்போ வந்து லோடு வந்து ரொம்ப ஹெவியாக இருக்கும். அந்த ஸ்ட்ராங் வந்துச்சுன்னா அந்த லோடு வந்து உங்களுக்கு ஃப்ரீ பண்ணி உங்களுக்கு அழகாக துவைக்கும். இதே நிறைய ஆப்ஷன் இருக்குது. அதே மாதிரி அடுத்து பார்த்தீங்கன்னா ட்ரெயின். தண்ணி வெளியே போகணும்னு நினச்சிங்கன்னா ட்ரெயின் கொடுத்தினா போதும், தண்ணி உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வெளியே போயிடும். ஓகே, தண்ணி உங்களுக்கு நிப்பாட்டணும் நினச்சா மறுக்க நார்மல் கொண்டு வந்தாங்க தண்ணி நிப்பாட்டும். அதே மாதிரி இது என்ன கேட்டால் நீங்கள் கேட்ட ட்ரையர் தாங்க. ட்ரையர் எத்தனை நிமிஷம் நம்ம பண்ணோம்? இப்போ 1 நிமிஷம் போதும், 2 நிமிஷம், மேக்ஸிமம் நம்ம 5 நிமிஷம் மட்டும் கொடுத்துருக்கோம். உங்களுக்கு ட்ரை பண்ணி கொடுத்துருவோம். உள்ளே பார்த்தீங்கனாலே தெரியும், நல்ல ஒரு ஆழத்தில் நம்ம வந்து கொடுத்துருக்கோம். உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஸ்பேஸ் வந்து நல்லா பெருசாக கொடுத்துருக்கோம். எது குட்டியாக உங்களுக்கு கொடுக்காம நல்ல ஒரு காமனான ஒரு பிளேஸ் நம்ம வந்து கொடுத்துருக்கோம். அதே மாதிரி இந்த உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா இம்ப்ளர் டிசைன் பார்த்தீங்கன்னா நல்லா உங்களுக்கு ப்ரீமியமாக நல்லா பெஸ்ட் குவாலிட்டியில் படுத்திருக்கோம். இது வந்து நம்ம டிசைனுக்காக கொடுக்கல. இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக கொடுத்தா உங்களுக்கு அடித்து துவைக்கிறதுக்கு வந்து துணி வந்து அழுக்க போகுது. நல்ல ஒரு மெக்கானிக்கல் டிசைன் நம்ம வந்து கொடுத்துருக்கோம். அடுத்த பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 8.5 கிலோ தானே பார்க்க போகிறோம். சரி, 8.5 கிலோ பார்க்க உங்களுக்கு ஒரே மாதிரி இருக்கும். 9 கிலோ பார்க்க உங்களுக்கு ஒரே மாதிரி தான் இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து 9.5 கிலோ நான் சொன்ன பார்த்தீங்கன்னா இங்கேயே உங்களுக்கு மென்ஷனாக இருக்கும். அது நம்ம 7.5 கிலோவில் பார்த்தீங்கன்னா 3 பட்டன் தான் இருக்கும். நீ 3 ஆப்ஷன் தான் பார்த்துருப்பேன். இது வந்து பார்த்தீங்கன்னா 4 ஆப்ஷன் கொடுத்துருப்போம். என்ன இங்கே வந்து ட்ரெயினும் கொடுத்துருப்போம். ட்ரெயினுக்கு போல இங்கே வந்து எக்ஸ்ட்ரா என்ன கொடுத்துருக்கோம்னா ஜென்டல் கொடுத்துருக்கோம். ஓகே, ஜென்டல் எதுக்காக பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு காஸ்ட்லியான ஒரு 10,000 ரூபாய்க்கு ஒரு 50 ரூபாய்க்கு சேலை இல்லை ட்ரெஸ் எதோ வாங்கினீங்கன்னா அதை நம்ம பார்த்து இப்போ டேமேஜ் ஆகக்கூட கிளியக்கூடாது. அப்போ நீங்கள் இந்த ஜென்டல் ஆப்ஷன் கொடுத்தீங்க போதும் உங்களுக்கு சேஃபாக உங்களுக்கு மெதுவாக துவைச்சா அழகாக கொடுத்துரும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் வந்து 15 நிமிஷம் மட்டும் தான் நம்ம 7.5 கிலோவில் கொடுத்துருக்கோம். இதுக்கப்புறம் சோக்குன்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்கோம். சோக்குன்னு எதுக்கு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்கோம்? நீங்கள் சோக்கு வச்சா போதும், சோக்குலேருந்து 15 நிமிஷம் உங்களுக்கு ஊற வைக்கும். ஊற வச்சதுக்கப்புறம் 15 நிமிஷத்துலேருந்து உங்களுக்கு வந்து துவைக்க ஆரம்பிச்சிடும். அப்படி ஒரு ஆப்ஷன் நம்ம வந்து கொடுத்துருக்கோம். அதே மாதிரி நீங்கள் கேட்ட ட்ரையரும் உங்களுக்கு ரைட்டில் வந்துடும்.
உள்ள வந்து ட்ரம் மாடல் பார்த்தீங்கன்னா நல்லா பெருசாகவே கொடுத்துருவோம். 7.5 கிலோவோட இது வந்து 9.5 கிலோங்களா, அதனால பெருசாகவே கொடுத்துருக்கோம். நான் சொன்னேன் பார்த்தீங்களா, இன்லெட் பைப்பு அவுட்லெட் பைப்பு கொடுத்துருப்போம். இது ஃபுல்லாக ஃபைபர் பிளாஸ்டிக் எல்லாமே மிக்சிங்காக இருக்குங்க உங்களுக்கு. ஓகே, இதிலே கலர் ஆப்ஷன் நம்ம வந்து நார்மலாக நம்ம வந்து கிரேடு கம்மியாக கொடுக்கறதில்ல, எந்த கிரேடாக இருந்தாலும் நம்ம பெஸ்ட் கிரேடாக தான் கொடுக்குறோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதுவும் பார்த்தீங்கன்னா இப்போ நான் இதில் காட்டுறேன் பாருங்க, இது வந்து பார்த்தீங்கன்னா 9 கிலோ பிளாஸ்டிக் வேரியன்ட். நான் சொன்ன பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் பிளாஸ்டிக் வேரியன்ட்டு. இதுவே உங்களுக்கு கிளாஸ் வேரியன்ட்னா உங்களுக்கு இங்கே இருக்கும். பார்த்தீங்கன்னா ப்ரீமியமாக கொடுத்துருக்கோம். நம்ம வந்து கொடுக்கணும்காண்டி சும்மா ஏனோ தான் நம்ம கொடுக்க மாட்டோம். எல்லாமே பார்த்தீங்கன்னா கஸ்டமருக்கு நல்லா பார்த்து பெஸ்ட்டாகவே நம்ம கொடுப்போம். ஓகே, கலர்லாம் சூப்பராக இருக்கு. நினைப்பீங்க என்னப்பா இங்கேயே காண டச் கண்ட்ரோலாக நினைப்பீங்க, அது கிடையாது. உள்ள உங்களுக்கு ஹைடாக நம்ம வந்து கொடுத்துருக்கோம். ஓகே, உள்ள உங்களுக்கு டஸ்ட்டோ தண்ணியோ போறதுக்கு வாய்ப்பே கிடையாது. செமி ஆட்டோமேட்டிக்கில் பார்த்தீங்கன்னா யாருமே கொடுக்காத ஆப்ஷன் நம்ம வந்து கொடுத்துருக்கோம். என்னென்ன சாஃப்ட் டோர் க்ளோசிங்லாம் கொடுப்போம். நீங்கள் 20,000 போனதான் உங்களுக்கு அந்த சாஃப்ட் டோர் க்ளோசிங் சிஸ்டம் ஆப்ஷனே கொடுப்பாங்க. ஆனால் நம்ம இந்த செக்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னாலே இது ஆப்ஷன்லேயே கொடுத்துருக்கோம். என்னென்ன கேட்குறீங்க, இந்த டோர் வந்து பார்த்தீங்கன்னா மேலே வந்து கிளாஸாக இருக்கும். நீங்கள் இது கீழே போட்டு டமால் சாத்து தான் நினைப்பீங்க. ஆனால் இப்போ நான் கை எடுக்கிறேன் பார்த்தீங்கன்னா மெதுவாக உங்களுக்கு கையை நான் எடுத்துட்டா ஆட்டோமேட்டிக்காக அதுவாக சாஃப்டாகி உங்களுக்கு க்ளோஸ் ஆயிடும். அந்த சாஃப்ட்வேர் சிஸ்டத்தை உங்களுக்கு வந்து கொடுத்துருக்கோம். ஓகே, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ட்ரையர்லேயே அந்த மாதிரி வருமா கேட்டால் ட்ரையரில் அப்படி வராது. ஏன்னு கேட்டால் உள்ளே வந்து நாங்கள் சென்சாரை கொடுத்துருக்கோம். நீங்கள் இது ஓப்பன் பண்ணாலே போதும், இது ஆட்டோமேட்டிக்காக மிஷின் வந்து நின்றுடும். அதனால தான் உங்களுக்கு இந்த சாஃப்ட் டோர் க்ளோசிங் இதில் கொடுக்கலாம். நம்ம ஸ்டார்டிங் ரேட் எவ்வளோ வாஷிங்? ஸ்டார்டிங் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 6.5 கிலோவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 8,000 9,000 சொல்லுவாங்க. ஆனால் நம்ம வந்து 7.5 கிலோவே கொடுத்துருக்கோம். எவ்வளோ தானே கேட்குறியா, வெறும் 6,750 ப்ளஸ் ஜிஎஸ்டியோட கொடுத்துட்ருக்கோம். நீ ஆல் ஓவர் இந்தியா கூட தேடினா கூட எங்கேயுமே கிடைக்காது. கிடைக்க ஒரே இடம் பார்த்தீங்கன்னா நம்ம தேவலட்சுமி இண்டஸ்ட்ரியில் தான். சரிங்க ப்ரோ, இப்போ ஃபுல்லாக வந்து வாஷிங் மிஷின் பற்றி எல்லாமே சொல்லியிருப்பீங்க. அடுத்து நான் பார்க்க போகிறோம். அடுத்து பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி தான் வாஷிங் மிஷினுக்கு அப்புறம் கிரைண்டரும் மிக்சியும் நம்ம வந்து சொல்லிடணும். ஓகே, நம்ம கிரைண்டர் வந்து பார்த்தீங்கன்னா 2 மாடலில் பண்ணிட்டு இருக்கோம். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா டேபிள் டாப்பு, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா டில்ட்டிங் மாடல் நம்ம வந்து பண்ணிட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் மிக்சியும் உங்களுக்கு காமிச்சிடும். ஃபர்ஸ்ட் வந்து டேபிள் டாப்பை பார்த்தலாம். டேபிள் டாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 லிட்டர் கெப்பாசிட்டி ப்ளஸ் 1 இயர் வாரண்டி நம்ம கொடுத்துட்ருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உள்ளே வந்து 2 கல்லோட வந்துடும். இதோட கெப்பாசிட்டி நான் சொன்ன மாதிரி தான் 2 லிட்டர் உங்களுக்கு வந்துடும். இதுலேயே நம்ம வந்து அலுமினியம் பண்ணிட்டு இருக்கோம், நம்ம வந்து காப்பரை பண்ணிட்டு இருக்கோம். ஓகே, உங்களுக்கு அலுமினியம் வேணும்னு நினச்சிங்கன்னா நாங்கள் தனியாக அலுமினியம் வயர் உங்களுக்கு ரெடி பண்ணி உங்களுக்கு கொடுத்துருவோம். அதுவே காப்பர் வேணும்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு பியூர் காப்பரில் வந்து உங்களுக்கு ரெடி பண்ணி நாங்கள் வந்து கிரைண்டர் மேனுஃபேக்சர் பண்ணி உங்களுக்கு வந்து கொடுத்துருவோம். இதுக்கு அட்டாச்மெண்ட்டாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சப்பாத்தி மாவை பேசுறது தேங்காய் தூரதும் உங்களுக்கு ஃப்ரீயாகவே இந்த பாக்ஸோட உங்களுக்கு அட்டாச்மெண்ட்டாக நம்ம வந்து கொடுத்துருவோம். இந்த டைமிங் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 20 நிமிஷத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா மாவு வந்து ஆட்டி கொடுத்துரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹீட்டிங் பிரச்சனை உங்களுக்கு வரவே வராது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து டில்டிக் மாடல். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மூவிங்கில் போயிட்டு இருக்கு. நல்லா கெப்பாசிட்டி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 லிட்டர் வந்துடும். உங்களுக்கு 2 கல்லோட வந்துடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உள்ளே வந்து கீர் ஆப்ஷனும் கொடுத்துருவாங்க. கீர் ஆப்ஷனுக்கு பார்த்தீங்கன்னா அரிசி நீங்கள் எக்ஸ்ட்ரா போட்டால் கூட உங்களுக்கு ட்ரம் வந்து ஸ்டாப் ஆகாது. உங்களுக்கு வந்து அந்த லோடை ஃப்ரீயாக உடச்சி கொடுத்து உங்களுக்கு வந்து அரைச்சி கொடுத்துரும். அந்தளவுக்கு நம்ம கீர் வந்து ஆப்ஷன் கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சைடில் வந்து பாருங்கள் உங்களுக்கு தெரியும், இதுக்கு அட்டாச்மெண்ட்டாக உங்களுக்கு வந்து 2 கிட்டு நம்ம ஃப்ரீயாகவே நம்ம வந்து கொடுக்குறோம். சப்பாத்தி வந்துடும், தேங்காய் தூள் இதுக்கும் நம்ம ஃப்ரீயாகவே கொடுத்துரும். அதுக்கப்புறம் மாவு எல்லாம் ஆட்டி முடிச்சதுக்கப்புறம் சில பேர் என்ன பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா கல்லை கழுவுறதுக்காக வெளியே எடுத்துகிட்டு போவாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லிப்பாகி கையில் காலில் விழுகிற கூட சான்ஸ் இருக்குது. அந்த அப்பெல்லாம் ஆகக்கூடாது டில்ட்டிங் ஆப்ஷன் நம்ம வந்து கண்டுபிடிச்சிருக்கோம். சைடில் இந்த நாபு இருக்குது பார்த்தீங்களா, இந்த நாபை இப்படி லைட்டாக நீங்கள் வெளியே இழுக்கணும். நல்லா பார்த்துக்கோங்க. சாய்க்கும் போது மட்டும் மெயினாக இந்த நாபை வந்து நீங்கள் வெளியே இழுத்துட்டு நீங்கள் வந்து ஃபுல்லாக இப்படி வந்து சாய்ச்சிக்கலாம். மாவு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அழகாக ஸ்லைடாகி வந்துடும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் ஈஸியாகவும் கழுவி அதே இடத்துல வந்து நீங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். நிப்பாட்டும் போது இந்த லாக்கை கவனிங்க, உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காகவே உங்களுக்கு வந்து லாக் ஆகிக்கும். இதில் எத்தனை கிலோ வரைக்கும் போடலாங்க அரிசி? இது வந்து பார்த்தீங்கன்னா 2 லிட்டர் கெப்பாசிட்டி. நீங்கள் 1 கிலோ அரிசி மட்டும் நீங்கள் போட்டுக்கலாம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா மிக்ஸி தானா. மிக்ஸி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டார்டிங்கே பேசிக் மாடல் ஒன்றே தான் பண்ணிட்டு இருக்கோம். அது வந்து பார்த்தீங்கன்னா 750 வாட்ஸு. உள்ள வந்து மோட்ரு வந்து பார்த்தீங்கன்னா பியூர் காப்பரால் உங்களுக்கு வந்து போட்டுட்ருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து 3 ஜாரு உங்களுக்கு பாக்ஸோட வந்துடும். உங்களுக்கு பெரிய ஜாரு, மிடில் ஜாரு, அதுக்கப்புறம் ஸ்மால் ஜாரு, உங்களுக்கு 3 ஜாரு பாக்ஸில் கம்பல்சரியாக உங்களுக்கு வந்துடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம எல்லா ப்ராடக்ட் நான் சொன்ன மாதிரி ஸ்டார்டிங்கே வந்து பார்த்தீங்கன்னா 1 இயர் வாரண்டி கம்பல்சரியாக நம்ம வந்து கொடுத்துட்ருக்கோம். அதுக்கப்புறம் ப்ரைஸ் தான் இப்போ நான் வந்து சொல்ல போகிறேன். ஓகே, ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேபிள் டாப்பே ஸ்டார்டிங் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 1900 ப்ளஸ் ஜிஎஸ்டியோட கொடுத்துட்ருக்கோம். சூப்பர். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டில்ட்டிங் மாடலு நீங்கள் ஆன்லைனில் சர்ச் பண்ணி பாருங்கள், இல்லை ஆஃப்லைன் ஷோரூமில் கூட கேட்டீங்கன்னா 7,000 8,000 சொல்லுவாங்க கன்ஃபார்மாக. ஆனால் நம்ம கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா 5,000 தான் சொல்லுவேன், அப்படியே கூட சொல்ல மாட்டேன். வெறும் 2,850 ப்ளஸ் ஜிஎஸ்டியோட கொடுத்துட்ருக்கோம். சூப்பருங்க. எங்குமே தராத ரேட்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து கொடுத்துருக்கோம். அதே மாதிரி மிக்ஸி வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே பிளஸ் ஜிஎஸ்டியோட சொல்றேன். இது உங்களுக்கு ஜிஎஸ்டியோட சேர்த்து வெறும் 2,000 நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். இது ஆஃபர் ஃபெஸ்டிவலா அதனால இந்த ரேட் உங்களுக்கு அது கிடையவே கிடையாது.
முழுக்க இது வந்து மேனுஃபேக்சரிங் யூனிட், நம்மளாம் சொந்தமாக தயாரித்து, எங்களுக்கு நடுவில் யாருமே கிடையாது, நாங்களே தயாரித்து நீங்கள் ஒரு கஸ்டமராக இருந்தீங்கன்னா டேரெக்டாக உங்களுக்கு கொடுக்கறனால தான் இந்த ஒரு பெஸ்ட் ப்ரைஸில் கொடுக்குறோம். இதுவே எங்களுக்குள்ள டீலரோ இல்லை இடையில யாரையோ நிறைய பேர் இருந்தால் உங்களுக்கு எம்ஆர்பி ப்ரைஸ் உங்களுக்கு வந்துடும். நம்ம அப்படி பண்ணுறதில்ல, டேரெக்டாக நம்மளாம் சொந்தமாக தயாரித்து நீங்கள் டேரெக்டாக வந்தீங்கன்னா இந்த பீஸ் எனக்கு ஒரு 100 வேணும்னு கேட்டால் கூட தாராளமாக நம்ம கொடுத்துருவோம். ஒரு பீஸ் நீங்கள் வேணும்னு நினச்சா கூட தாராளமாக வந்து கொடுத்துருவோம் இதே ரேட்டுக்கு. சரிங்க ப்ரோ, ஃபுல்லாகவே வந்து வாஷிங் மிஷின்லேருந்து கிரைண்டர்லேருந்து எல்லாமே வீடியோ டீட்டெயிலாக சொல்லியிருப்பீங்க. இப்போ டெலிவரியில் எப்படி பண்ணுறீங்க? நீங்கள் கோயம்புத்தூரில் இருக்கீங்கன்னு வச்சா டேரெக்டாக நம்ம கம்பெனிக்கோ இல்லை ஆஃபீஸுக்கோ வாங்க. நீங்கள் ஒரு பீஸ் இருந்தாலும் சரி 100 பீஸ் இருந்தாலும் தாராளமாக வாங்கிட்டு போகலாம். இதுவே நான் அதர் டிஸ்ட்ரிக்டில் இருக்கேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் கீழே வந்து 9345 ஒரு நம்பர் இருக்கோ, அந்த நம்பருக்கு ஜஸ்ட் வாட்ஸ்அப்பில் ஹாய்னு போடுங்க, இல்லை கால் பண்ணுங்கள். எங்கள் ஸ்டாஃப்ஸ் வந்து நீங்கள் வாங்குறதுலேருந்து உங்கள் வீட்டுக்கு டெலிவரி ஆக மட்டும் எப்படி என்ன கரெக்டாக போயிருச்சா, இந்த உங்களுக்கு இங்கே ரீச் ஆயிடுச்சு, எல்லா A to Z உங்களுக்கு ப்ராப்பராக சொல்லிடுவோம். ஓகே, சர்வீஸ் வாரண்டி பற்றி சொல்லிடுங்க. சர்வீஸ் நான் சொன்ன மாதிரி தான் 1 year வாரண்டி நம்ம ப்ராடக்ட்டு கம்பல்சரி நம்ம கொடுத்துட்ருக்கோம். நீங்கள் வாரண்டி முடிஞ்சாலும் கவலையே பட வேண்டாம், எப்போ வந்தாலும் நம்ம வந்து சர்வீஸ் சப்போர்ட் பெஸ்ட்டாக பண்ணி கொடுப்போம். அதே மாதிரி நான் இங்கேருந்து நான் சென்னைக்கு வாங்கிட்டேன், இங்கேருந்து நாங்கள் திருப்பி கொண்டு வர முடியுமா கேட்டிங்கன்னா எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேயும் பார்த்தீங்கன்னா எங்களோட டீலர் இருக்காங்க, நீங்கள் அவங்க கிட்டே வாங்கிக்கலாம். அவங்களே உங்களுக்கு பெஸ்ட்டு சர்வீஸ் வந்து பண்ணி கொடுப்பாங்க. ஓகே, பெஸ்ட்டான சர்வீஸ் பண்ணுறாங்க, ப்ளஸ் வாரண்டியும் பண்ணிட்டு இருக்காங்க நம்ம தேவ்லக்ஷ்மி கிரைண்டர்லேருந்து. இப்போ ப்ரோ வந்து பார்த்தீங்கன்னா வாஷிங் மிஷின்லேருந்து கிரைண்டர்லேருந்து மிக்சிலேருந்து எல்லாமே வீடியோ டீட்டெயிலாக சொல்லியிருப்பாங்க. உங்களுக்கு வந்து இந்த ப்ராடக்ட் வேணும்னா ஸ்க்ரீன் நம்பர் கொடுத்துருப்போம், கான்டாக்ட் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷன் அட்ரஸ் லொகேஷன் கொடுத்துருப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸுக்கு நம்ம ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ சந்திப்போம் உங்களுக்கு சாயிரும். தேங்க்யூ ப்ரோ. தேங்க்யூ.